காந்திய வழியில நீங்க, நேதாஜி வழியில நான் உங்ககிட்ட கேட்குறேங்க, பிரம்மாண்டம்னா என்ன? பெரிய பெரிய செட்டை போட்டுக்கிட்டு எல்லாரும் பெரிய பெரிய கன்னை வச்சுக்கிட்டு நிறையா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, நிறையா வில்லனுங்க ஒரே ஃபைட்டில் ஒரு 1000 பேரை கொல்ற மாதிரி ஒரு சீன்லாம் வச்சா இது பிரம்மாண்டமா? அதெல்லாம் பிரம்மாண்டமே கிடையாது. இத்தனை வருஷமாக நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா சங்கர் சார் நடுவில் கேப் விட்டு போயிட்டார். இப்போ இந்தியன் 2 ட்ரெய்லர் தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்குல்ல, அதை பார்த்ததுக்கப்புறம் அப்பா இதுதான்ப்பா பிரம்மாண்டம்னு நமக்கு சொல்லாமல் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நான் நிறையா விஷயங்கள் இந்த இந்தியன் 2வோட ட்ரெய்லரில் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் கதைகளமாக இருக்கும் அப்படின்னு நான் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன், நான் வேறு எதையும் இந்த சோஷியல் மீடியா அது இதுன்னு எதையுமே போய் இது வரையும் பார்க்கல. இப்போது ட்ரெய்லரை பார்த்துட்டு அப்படியே உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ இதில் நான் என்ன பார்த்தேன், நான் என்ன நோட் பண்ணேன் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி நான் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே நம்ம எல்லாருமே அப்பா கமல் சாரோட கெட்டப் எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே, எப்படி கேமரா ஆங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து நம்ம பிரமிக்கிறதெல்லாம் ஓகே. பொலிவியாவில் ஒரு பொண்ணு இப்படி பூவை தூக்குற மாதிரி ஒரு சீனு, ஒரு ஃப்ரேம் ஒன்று அந்த ட்ரெய்லரில் பார்த்தேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அழகியல் ஒரு ஃப்ரேமில் பயங்கரமாக ஒரு அழகியலை பிரம்மாண்டமாக நம்மக்கிட்ட காமிக்கிறது சங்கர் சாரால் மட்டும்தான் முடியும். ஸோ அதை இந்தியன் 2 ட்ரெய்லர்லையுமே காமிச்சிருக்காரு. ஒரு பக்கம் உலகநாயகன் பல கெட்டப்பில் வராரு, ஒரு பக்கம் பயங்கர பிரம்மாண்டமாக இந்த பணக்கார முதலைகள்லாம் காட்டுறாங்க. அந்த தங்க காராக இருக்கட்டும், அப்புறம் நிறையா தங்கங்கள், அவங்களோட அந்த வீடு பெரிய பங்களா இருக்குது, அதெல்லாம் காட்டும்போது அவ்வளோ பிரமிக்க வைக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளை ரசிக்க வைக்குது. ஸோ இதுக்கு தான் சங்கர் சார் தேவை அப்படிங்கிறது. ஸோ நான் பார்த்த வரையும் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம சித்தார்த் மாதிரி, அப்புறம் பிரியா பவானி சங்கர், கூட இருக்கக்கூடிய நண்டு ஜெகன், இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி சுற்றி நடக்கிற அந்த பிரச்சனைகள்லாம் பார்த்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறாங்க. நம்ம சுற்றி இந்த சோஷியல் மீடியாவில் தான் போஸ்ட் போட்டுக்கிட்டு இப்படியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கணும், நம்மளால் இது எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன தான் பண்ண முடியும் அப்படிங்கும்போது தான் இருந்தார் இந்தியன் தாத்தா அப்படிங்கும்போது அந்த இந்தியன் ஃபஸ்ட் பார்ட்லேருந்து சிலது சக்குன்னு வருது, வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவே ஒரு பக்கம் கூஸ் பம்ப்ஸு. அதுக்கப்புறம் தான் நம்ம உலகநாயகன் அவர்களை காட்டுறாங்க. ஸோ எக்கச்சக்கமான கெட்டப்பு, அதுலேயும் தாடி ஒன்று வச்சுக்கிட்டு, முடியெல்லாம் வச்சுக்கிட்டு, அந்த ஜப்பான்காரவங்க மாதிரி ஒரு இது மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஷாலிங் ஃபைட் மாதிரிலாம் ஏதோ ஒன்று பண்ணுறாரு. ஸோ அது இல்லாமல் நிறையா கெட்டப்பில் வராரு. ஸோ பார்த்து ரொம்ப வியக்க வைக்கிதுங்க. ஒவ்வொரு ஃப்ரேமுமே அவ்வளோ மெனக்கட்டுறாங்க. ஒரு ஷாட்லாம் மேலேருந்து டாப் ஆங்கிள்லேருந்து காட்டுறாங்க. அவ்வளோ க்ரௌடு. அந்த க்ரௌட்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் விஎஃப்எக்ஸ் கிடையாது, ஒரிஜினல் க்ரௌடு அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது. ஸோ என்னென்னா இந்த கதை இப்படி போய்கிட்டு இருக்கும்போது, ஸோ இதுக்கப்புறம் இந்தியன் தாத்தா வராரு. இந்தியன் தாத்தா வந்ததுக்கப்புறம் இங்கே நிறையா பிரச்சனைகள், அதாவது இந்தியன் படத்தில் கூட அந்த லஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அவர் இங்கே நிறைய பேரை கொண்டார். ஆனால் இந்த படத்தில் நிறைய விஷயத்துக்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து தான் இந்தியன் 2ல் சுஜாதா சார் இல்லை, அதனால் டைலாக்லாம் அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாதுன்னு சில பேர் சொன்னாலுமே இந்த ட்ரெய்லரில் நம்மளால் நல்ல வசனங்களையும் பார்க்க முடியுது. என்ன கர்மம் சார் இது? கர்மம் இல்லை, வருமம். முக்கியமாக ஒழவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படிங்கிற டைலாகாக இருக்கட்டும். அப்புறம் இது 2வது சுதந்திர போர், நீங்கள் காந்தி வழியில் போங்க, நான் சுபாஷ் சந்திர போஸ் வழியில் வரேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். அப்புறம் என்ன கர்மம் சார் இதுன்னா, இது கர்மம் இல்லை வருமானம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி டைலாக்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த ட்ரெய்லரில். இது இல்லாமல் படத்தில் இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது. அப்புறம் லொக்கேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையும் எல்லா ஸ்டேட்லையும் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெய்லரில். ஸோ ஒரு இடம் பார்த்திங்க அப்படின்னா பனி பிரதேசமாக இருக்குது, இன்னொரு இடம் பார்த்திங்க அப்படின்னா வறண்ட பூமியாக இருக்குது, ஒரு இடம் பார்த்திங்கன்னா மெழுகுவத்தி வச்சு குழந்தைங்களாம் கரண்ட்டு கூட இல்லாத இடத்துல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் நிறையா லொக்கேஷன்ஸு, அதில் போராட்டம் பண்ணுற மாதிரிலாம் நிறையா இடங்கள் இருக்குது. ஸோ இப்போ சில படங்கள்லாம் பார்த்திங்கன்னா 600 கோடி 1000 கோடி 1500 கோடி வசூல் திரைப்படங்கள் எல்லாமே இருக்குது, பேன் இந்தியா படங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த படங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 லொக்கேஷனுக்குள்ளேயே தான் எடுத்திருப்பாங்க. மோஸ்ட்லி க்ரீன் ஸ்க்ரீனு, க்ரீன் எஃபெக்ட் அதெல்லாம் போட்டு இவங்க அப்படி தான் அந்த லொக்கேஷன்ஸே நம்மள்கிட்ட பிரம்மாண்டமாக காட்டுறாங்க. ஆனால் சங்கர் சார் அப்படி கிடையாது. உண்மையான லொக்கேஷன், உண்மையிலே இப்படி ஒரு லொக்கேஷன் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அப்படி ஒரு லொக்கேஷனில் நம்மளுக்கு கொண்டு நிப்பாட்டுவார். அவ்வளோ பிரம்மாண்டத்தை அந்த ரியல் லொக்கேஷனில் காட்டுவார். அவ்வளோ ஒரு 1000 பேர் ஸ்க்ரீனில் நிப்பாட்டணும்னா உண்மையிலே 1000 பேரை கொண்டு நிப்பாட்டுறாரு. ஸோ அது இந்த ட்ரெய்லரில் நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது. ஸோ இந்தியன் 2, இந்தியன் 3 இந்த 2 படங்களுமே ஒரு 4-5 நாட்டில் எடுத்திருக்காங்க. ஆனால் அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா
கதையே அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த இந்தியன் 2 ட்ரெய்லரை பார்க்கும்போது ஆண்டவரே மாசு உலகநாயகன் பின்னிட்டாரு அப்படின்லாம் நம்மளால் போஸ்ட்லாம் பார்க்க முடியாது. அதெல்லாம் தொடர்ந்து நம்மளே சொல்லுவோம். ஆனால் இது இல்லாமல் கமல் சாரை தாண்டி இங்கே பெருசாக உழைப்பை போட்டு பெருசாக வேலை பார்த்தவங்க அவங்க எல்லாரையுமே நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஸோ டைரக்டர் சங்கர் ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து ஒரு பெரிய வேலை பார்த்துருக்காரு, அது ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரியுது. அது இல்லாமல் இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட், கேமரா ஒர்க், எடிட்டிங், லைட்டிங், ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்டண்ட் கோரியோகிராஃபர்ஸ் பயங்கரமாக வந்து வேலை பார்த்துருக்காங்க. ஸோ கமல் சாரோட அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நம்மளால் இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது வேறு லெவலில் கூஸ்பம்ஸாக தான் இருக்குது. ஸோ இந்தியன் 2 ட்ரெய்லர் உண்மையிலே ஒரு பயங்கர மாஸாக இருந்தது. ஸோ இது என்னோடய தனிப்பட்ட ஒப்பீனியன். இது இல்லாமல் இப்போ இந்தியன் 2வோட அந்த அட்வான்ஸ் புக்கிங்லாம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இனிமேல் எவ்வளோலாம் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இந்த ட்ரெய்லரில் இன்னும் பயங்கரமாக உட்காந்து இந்த 2.5 ஸ்பீடு, 0.2 அந்த ஸ்பீட்லலாம் உட்காந்து பார்த்து அதில் இன்னும் வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் வரப்போகிற நாட்களில் பிரேக் டவுன் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.